கட்டிக்கூடிய பாதி பாதி ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டோ நம்ம எடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்றே நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி மறக்க இடக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பாருங்கள் நம்ம இதில் கொடுத்துருக்க நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாததுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன வெப்சைட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபாண்டை வந்து பணக்கும் ஐட்மோஸில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பாருங்கள் நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபெலோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் காம்படிஷன் பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எஸ்ஓ பட்டனை கிளிக் போயிட்டு இந்த கிரேப் ஃப்ரம் ஸ்பேஸை கிளிக் போயிட்டு கீழே எஸ்ஓ பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு ஃபாரஸ்ட் ஃபைலில் கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் உங்கள்கிட்ட இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் அப்படியே உங்கள் ஐட் மிஷினை விட்டு பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஃபைலை பிக்கை கன்வெர்ட் பண்ணுங்களா ஜஸ்ட்டு அந்த பிக்கு வந்து பண்ணால் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெவன்யூ ஆப்பில் போட்டு உங்களோட பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதளவுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஐட் மிஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துலாமா? ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு 6 குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு கீழே ஒன்றுன்ற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப்பை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிள் லேயர் கீழே கொண்டு இந்த சர்க்கிள் லேயர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த மோட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக சர்க்கிள் ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு குரூப்பில் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை கிளிக் போயிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த சர்க்கிள் ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஓகே, இது ஆயிடுச்சா. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்கிற 3, 4, 5க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிக்கை ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண 6 குரூப்லேயும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எது சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன். ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் வந்து பண்ண சில எஃபெக்ட் வந்து பாருங்கள் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ எதுக்காகனாக்கா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்போர்ட் ஆகாமல் வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னன்றது வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டேன். இதில் சாஃப்ட் க்ளூ எஃபெக்ட் இருக்கா ஜஸ்ட் அது ஆஃப் இருக்கும் ஆன் பண்ணிட்டேனாக்கா இந்த மாதிரி வந்து பாருங்கள் க்ளூ எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் மொபைல் ரொம்ப ஆங்கிள் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 குரூப் வந்து இப்போ நான் ஆஃப் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அது 4 நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா இந்த ஆர்ட் லுக் வந்து பண்ண உங்களுக்கு கிடைக்கும். பண்ணும்போது ஹேங் ஆகலைனாக்கா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ நான் ஆன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோம்னா ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இதுக்கப்புறம் பிளாங்க் அதுவும் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே பேக் போயிட்டு இதே ப்ரீசெட்டு கீழே வந்து பண்ண சேகஃபிட் ப்ரீசெட்னு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்க இதில் தான் அந்த 3D லுக்கு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற மீதி எல்லாமே வந்து பண்ண எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பீட் மார்க் ப்ரிஷ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து வந்துக்குங்க. அங்கே வந்துட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நாம் இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ இப்போ நம்ம 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். அந்த பிக்கை வந்து பண்ணால் நீங்கள்
இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தா உங்களோட பிக்கு ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்கள் 2 விரலால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு காப்பி பண்ணதை மறுபடியும் இங்கே பிஎஸ் போயிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு அந்த க்ரீன் கலர் கீழ் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணாக்கா டைம் வந்து கம்ப்ரஸரும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண அதே சேம் இடத்துல உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரி ஆட் ஆகலைனாக்கு மட்டும் 2 விரலால் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் கொடுத்துருக்க புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண லாஸ்ட் இருக்க ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து பண்ண நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ண லிக்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ஸோ அந்த க்ரீன் கலருக்கு மேலே வந்து பண்ண லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது எப்படி காப்பி பண்ணுன்னு பார்த்தலாமா? ஸோ ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு லிக்ஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து இருக்கிற மேலே இருக்கிற லிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 19 லேயர்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக அந்த பிக்கு ஸ்டார்டிங் எடுத்துக்கு பண்ண வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து PS 19 லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் லிக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆயிரும். லிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் டெஸ்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் இதுக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண லிக்ஸ் ஸ்டார்டிங் எடுத்து பண்ண வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் போட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் போயிட்டு மேலே திருப்பி பட்டனை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கா அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோன்சல் போயிட்டு செயல்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லேயரை வந்து பண்ண சாங் எண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அதர் பாருங்க அதுவும் கிளிக் போயிட்டு மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ மட்டும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் ப்ரொசீஜர் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஸ்கேல் இருப்பாருங்க அது வந்து பண்ண லைட்டாக வந்து பண்ண கம்மி பண்ணிவிட்டு ஒரு 35 கிட்ட வந்து பண்ண வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து பண்ண கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 0.050 போதும். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க அமௌண்ட் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு ஒரு லெவல் வந்து பண்ண வச்சுக்கோங்க. லெவல் இல்லைனா 10 அதையோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணால் பொசிஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ கரெக்டாக இந்த லே ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து பண்ண மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட் கெண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து பண்ண ஜெட் வழி இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு ஒரு 500 மேலே வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ண ஒய் இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ஒரு 450க்குள்ளே வந்து பண்ண வச்சுக்கோங்க. சூப்பர், நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண அந்த 3D லுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பண்ண அந்த கலர் ஸ்கேன் எப்படி கொடுக்குற லேயர் அதை ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் ப்ரிஷெட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எது இதில் காப்பி பண்ணுறீங்கனாக்கா கீழே நீங்கள் மூவ் பண்ண 2 கேமரா லேயர் பாருங்கள் ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட மேலே ஒரு லேயர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மொத்தமாக 3 லேயர் இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 3 லேயர் கொடுத்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த 3D லுக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் போயிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பார்த்தாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து பண்ண நீங்கள் பொருள் 2 விதமாக பார்த்துனீங்க. ஒன்று வந்து பண்ணால் பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறனாக்க ஜஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் பிளாக் கலர் இருக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறோம் நேம் பண்ணாக்க எடிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ண நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.